ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்னென்ன பிளாக்கேஜஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஸோ என்ன ஒரு சிச்சுவேஷன்னால் என்ன ஒரு விஷயம்னால உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இஷ்யூஸ் க்ரியேட் ஆகுது, ஸோ என்ன பிளாக்கேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகே, ஸோ பைல் செக்ஷன் தான், பைல் 1 அண்ட் பைல் 2. ஸோ உங்கள் இன்ட்யூஷனை யூஸ் பண்ணி 2 பையில் ஏதாவது ஒரு பைலை சூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் வைஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பைல் 1 அண்ட் பைல் 2. ஸோ பைல் 1க்கான ரீடிங் பார்க்கலாம். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, மேரிட் ஆனவங்க, அண்டு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், நோ காண்டாக்ட், லெஸ் காண்டாக்ட், இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறவங்க இந்த ரீடிங்கை பார்க்கலாம். அண்ட் எந்த விஷயம் பொருந்ததோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க, எல்லா விஷயத்தையும் எடுக்க வேணாம். ஓகேவா? ஏன்னா எல்லா மெசேஜும் உங்களுக்கானதாக இருக்காது. ஸோ என்ன விஷயம் பொருந்ததோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ பைல் 1, எது உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு வந்து பிளாக்கேஜஸாக இருக்குது? ஸோ பைல் 1, என்ன ஒரு விஷயம் உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு பிளாக்கேஜஸாக இருக்குது? ஓகே, ஸோ மேக்ஸிமம் எப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு மேல் பர்சன் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுதோ, மேல் ஆர் ஃபீமேல், அது உங்கவுங்க ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தது. ஓகே, ஸோ அந்த மேல் பர்சன் எப்படி இருக்காங்கன்னா, அந்த மேல் எனர்ஜி, மேஸ்குலின் எனர்ஜி எப்படி இருக்காங்கன்னா, ரொம்ப வந்து ஒரு அக்ரீசிவான ஒரு பிஹேவியர், அதாவது எதுக்கு எடுத்தாலும் ஒரு கோபப்படக்கூடிய ஒரு பர்சன், ஈகோயிஸ்டிக் பர்சன். ஓகே, அண்டு வந்து சில காயங்கள் அவங்க லைஃப்பில் வந்து ஏற்பட்டிருந்திருக்கும். ஸோ அதனாலே வந்து அவங்களோட எமோஷ்னலை வெளிக்காட்டாமல் இருந்திருப்பாங்க. ஓகே, ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு பிளாக்கேஜஸாக இருக்கிறதே இந்த விஷயந்தான். ஓகே, உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு காயங்கள் ஏற்பட்டு அந்த வலி வந்து அவங்க சுமந்துட்டு இருந்திருப்பாங்க. இல்லை ஆல்ரெடி அவங்க லைஃப்பில் ஏதாவது சில காயங்கள் அவங்க ஏற்பட்டிருக்கலாம். அந்த காயங்கள் ஏற்பட்டனால அவங்க ஒரு பவுண்ட்ரியோடு இருக்கிறாங்க. அந்த பவுண்ட்ரியை தாண்டி அவங்க வரமாட்டாங்க, ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கிறாங்க. அண்ட் உங்களையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பர்சனாகவே இருப்பாங்க. ஓகேவா? அண்ட் ரொம்பவே வந்து எதுக்கு எடுத்தாலும் கோவப்படக்கூடிய ஒரு பர்சன், ரொம்பவே வந்து ஒரு ஈகோயிஸ்டிக்கான ஒரு பர்சன். ஸோ எது பிளாக்கேஜஸாக இருக்குது, அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பு நல்லா ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் வந்து இந்த ரீசன் தான். ஓகே, ஸோ அந்த பர்சன், அது மேல் பர்சனாக இருக்கட்டும், இல்லை மேஸ்குலின் எனர்ஜி, சம்டைம்ஸ் வந்து ஃபீமேல் கூட மேஸ்குலின் எனர்ஜி இருக்கும், ஒரு ஆண் தன்மை இருக்கும். ஓகே, கொஞ்சம் போல்டான ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அவங்களுக்கு கூட பொருந்த வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அவங்க என்னென்னா, ஸோ அந்த ஈகோயிஸ்டிக், அந்த அக்ரீசிவ் பிஹேவியர், சம்டைம்ஸ் அந்த சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எஸ்பெஷலி வந்து ஒரு மேல் எனர்ஜி. அண்ட் வந்து என்னென்னா, நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் வெளிப்படையாக பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஒருத்தர் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை இருக்குது. உங்களை பற்றி அவங்களுக்கு ஒரு கற்பனை இருக்கும், இல்லூஷன் சொல்லலாம். உங்களுக்கு அவங்கள பற்றி ஒரு கற்பனை இருக்கும். ஓகேவா? ஒரு கரெக்டான ஒரு என்ன ஒரு உண்மையான விஷயம், இதுதான் உண்மை அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியாத ஒரு தன்மை வந்து உங்கள் 2 பேருக்குள்ளேயும் இருக்கலாம். ஸோ அதனால கூட உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஈகோ அண்ட் ஒரு கிளாஷ் வர்றது, ஈகோ கிளாஷ் வர்றது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டு நோ காண்டாக்ட் போகிறது, இல்லை வீட்டிலையே சேர்ந்தே இருந்தால் கூட ஒருத்தர் பேசாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அமையுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, அண்ட் என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் அதை சால்வ் பண்ணாமல், இப்போ நீங்கள் 2 பேரும் வந்து லவர்ஸாக இருந்தீங்கன்னா, உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாவது ஒரு இஷ்யூஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, அதை பேசி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் வந்து இருக்காது. சண்டே ஆயிடுச்சு,
ஸோ நோ கான்டாக்ட் போயிடுவீங்க. 2 பேரும் வந்து பேசாமலே இருப்பீங்க. 2 பேரில் யாருமே வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க. அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஓகே, நடந்துடுச்சு, சண்டை நடந்துச்சு, எஸ்கேப் ஆயிடலாம், அதை தீர்த்து வைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு பிளாக்கேஜஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் நிறைய கற்பனை உலகத்தில் இருக்கிறீங்க, ரியாலிட்டியான ஒரு உலகத்தில் வாழ மாட்டேங்கிறீங்க. கற்பனையிலே வந்து ரொம்ப இன்டிமிசியாக இருக்கிறது, ரொம்ப வந்து எமோஷ்னலாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து கற்பனை பண்ணுறீங்க தவிர்த்து ஆக்ஷன் வைஸ் எதுவுமே இல்லை. ஆக்ஷன் வைஸ் பார்க்கும்போது தேவையில்லாத குழப்பங்கள் இருக்குது. ஒரு உண்மையான விஷயம் என்னன்னு அப்படிங்கிறத பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஒருத்தர் வந்து சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஒரு அக்ரெசிவான பிஹேவியர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு பிளாக்கேஜஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு தான் ரெனியபிள் ஒரு கார்டு வந்திருக்கு. வெயிட். அண்ட் இதில் ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது. ஓகே, 2 பேருக்கும் வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. எப்படி உங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங் உங்கள் பர்சன் மேலே இருக்குதோ அதே ஃபீலிங் உங்கள் பர்சனுக்கும் உங்கள் மேலே இருக்குது. சேம் ஃபீலிங். ஓகே, ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குதுல்ல, அக்ரெசிவாக 2 பேரும் ஈகோ கிளாஷ் பண்ணுறது, இல்லை உங்கள் பர்சன் உங்களை டாமினேட்டிங் பண்ணுறது, எது உண்மையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத வெளிக்காட்டாமல் ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட்லேயே இருக்குது. அண்ட் உங்கள் பர்சனுக்கு அடிக்ஷன்ஸ் சில இருக்கலாம். அடிக்ஷன்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். ட்ரிங்க் இல்லை வேறு ஏதாவது அடிக்ஷன்ஸ் கூட இருக்கும். என்ன வேணாலும் அடிக்ஷன்ஸ் இருக்கலாம். ஓகே, அந்த ஒரு அடிக்ஷன்னால கூட இந்த ரிலேஷன்ஷிப்பில் சில இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அண்ட் அதுக்கு தான் ஒரு மெயினாக ஒரு கைடன்ஸ் மாதிரி இன்னொன்று வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் நடக்குதுன்னா இதெல்லாம் விட்டுட்டு நியூவாக உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஆல்ரெடி இதில் பிரச்சனை போயிட்டுருக்கே, நீங்கள் சொன்ன மாதிரி தான் இவ்வளோ ஈகோ இஷ்யூஸ் கிளாஷஸ்னால் நடந்துட்டுருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் பழைய விஷயங்கள் எல்லா விஷயத்துலேருந்து நீங்கள் ஹீல் ஆகணும். நீங்களாக இருக்கட்டும் இல்லை உங்கள் பர்சனாக இருக்கட்டும், 2 பேரும் ஹீல் ஆகி பாஸ்ட்டில் என்ன விஷயம் நடந்துச்சோ அந்த விஷயம் எதுவுமே வந்து ஞாபகத்துக்கு இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஹீல் ஆகணும், ரெக்கவரி ஆகணும். நீங்கள் 2 பேருமே ரெக்கவரி ஆகணும். ஒரு நியூ லைஃப், ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வந்து ஆரம்பிக்கணும். அதாவது புதுசாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கைடன்ஸ் வந்திருக்கு. ஓகே, அண்டு நல்லா மெடிடேட் பண்ணுங்கள். உங்கள் சக்ரா எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனில் வச்சுக்கோங்க. நெகட்டிவ் தாட் இல்லாத ஒரு சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, மேக்ஸிமம் ஒரு மெடிடேட் பண்ணுற ஒரு ஹேபிட்டை கொண்டுட்டு வாங்க. மூச்சு பயிற்சியாக இருக்கட்டும் இல்லை ஒரு மெடிடேட் பண்ணுற ஒரு ஹேபிட்டாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான ஹேபிட்டு வந்து உங்ககிட்ட வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கல அந்த ஈகோ கிளாஷஸ், அந்த ஒரு இல்லூஷன் வேர்ல்டில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து ரிமூவ் ஆகும். எது உண்மை எது பொய், அண்ட் ரொம்ப அந்த கோபப்படுறது, இந்த கோபத்தினால இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கைடன்ஸ் கூடவே வந்திருக்கு. ஏன்னா இது மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இஷ்யூ தவிர்த்து உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. 2 பேருக்குமே ஈக்குவலாக அந்த ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்திருக்கு. ஓகே, அண்ட் மற்றபடி இங்கே சில அடிக்ஷன்ஸ் இருக்கலாம். அடிக்ஷன்ஸ் என்ன மாதிரியானாலும் இருக்கலாம். ட்ரிங்க்ஸ் அண்ட் வேறு ஏதாவது அடிக்ஷன்ஸ், சம்டைம்ஸ் வந்து அஃபேர். ஸோ இந்த மாதிரி கூட அது கூட அடிக்ஷன்ஸ் தான். ஸோ நிறைய பேர்கிட்ட பேசுகிறது, ஸோ இந்த மாதிரியான மல்டிப்புள் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் கூட இருக்கும். ஓகேவா? ஸோ அதுலேருந்துலாம் ஹீல் ஆனால் தான் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு புது தொடக்கம் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேருமே ஹீலிங் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஓகே, ஸோ பைல் 1 உங்களுக்கான ரீடிங் இது தான். எது உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு பிளாக்கேஜஸாக இருக்குது அண்ட் அதுலேருந்து எப்படி வெளியே வருது அப்படிங்கிறது பார்த்தோம். அண்ட் பைல் 2க்கான ரீடிங் போயிடலாம். ஓகே, பைல் 2 உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். Choice.
ஸோ பைல் 2 உங்களுக்கான ரேட்டிங். ஸோ என்ன விஷயம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பாதிக்குது, பிளாக்கேஜஸாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பைல் 2 உங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு பாஸ்ட் கர்மா, அந்த பாஸ்ட் கர்மானால தான் எனக்கு இந்த லைஃப் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி உங்களுக்கு அடிக்கடி அந்த தாட்ஸ் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏதோ ஒரு சைக்கிளில் மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரு கார்மிக் பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு முடிவே தெரிய மாட்டேங்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வரவும் முடியல. திரும்ப திரும்ப சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ அந்த சைக்கிள் ரிப்பீட் பண்ணுறது மெயின் ரீசன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பிளாக்கேஜஸாக இருக்குது. சைக்கிள் ரிப்பீட் பண்ணுறது எப்படின்னா, சரி 2 பேருக்குமே வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும், 2 பேருக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருந்திருக்கும். ஈகோ கிளாஷஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஃபைட்டாக இருக்கட்டும். ஓகே, ஆனால் அப்படி ஃபைட் பண்ணாலும் 2 பேராலையும் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே போக முடியாது. சம்டைம்ஸ் வந்து ஒருத்தர் வந்து விலகிடுவாங்க, இன்னொருத்தங்களால் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர முடியாது. சண்டை நடக்குதா, ஃபைட் நடக்கும், ஒரு 6 மந்த் பேசாமல் இருப்பாங்க, அண்ட் மறுபடியும் அதே சைக்கிளை வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க, மறுபடியும் வந்து பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சைக்கிளில் தான் போயிட்டுருக்கும். இது ஒன் டைப் ஆஃப் வந்து ஒரு கார்மிக் பேட்டர்ன் மாதிரி. ஓகே, இன்னொரு டைப் என்னென்னா, இது மேரேஜ் ஆனவங்களுக்கு பொருந்தும். ஓகே, மேரேஜ் ஆகிருக்கும், 2 பேருக்குமே வந்து சுத்தமாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, ஆனால் அந்த லைஃப் வந்து போயிட்டே இருக்கும். ஒரு சைக்கிள் மாதிரி தான், ரொட்டேஷனாக வந்து அது நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரே வீட்டில் வந்து இருந்துட்டு ஒருத்தர் பேசாமல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த லைஃப்பை வந்து ரன் பண்ணிகிட்ருப்பீங்க. ஒரு சைக்கிள் மாதிரி தான். ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா, கர்மா. சம்திங் ஏதாவது நீங்கள் உங்கள் பாஸ்ட் லைஃப்லேயோ இல்லை இந்த லைஃப்லேயோ ஏதாவது ஒரு கர்மா பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு உருவாகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது பாஸ்ட்டு லைஃபாக இருக்கட்டும், இல்லை இந்த லைஃப்லேயே வந்து நீங்கள் முடிக்க வேண்டிய கர்மாவாக இருக்கட்டும். ஸோ 2 பேருமே அவங்கவுங்க கர்மா லெசன்ஸை கற்றுக்கணும். ஓகே, உங்களுக்கும் சில லெசன்ஸ் கற்றுக்கணும், அண்ட் உங்கள் பர்சனும் வந்து லெசன்ஸ் கற்றுக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்து தான் நீங்கள் 2 பேருமே வந்து லெசன்ஸ் கற்றுப்பீங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்பராக போகணுன்னா இந்த சைக்கிளை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். திருப்பி ஒரே பேட்டர்னை வந்து ரிப்பீட் பண்ணாதீங்க. அது ஒரு கார்மிக் சைக்கிளில் நீங்கள் மாட்டின மாதிரி தான். திருப்பி அந்த கார்மிக் சைக்கிளில் மாட்டிக்கிட்டு ரொம்ப ஒரு டாக்ஸிக்கான ஒரு சிச்சுவேஷனுக்கு போகாதீங்க, நெகட்டிவ் வைப்ரேஷனுக்கு போகாதீங்க. ஏன்னா இங்கே டெம்டேஷனும் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கோ இல்லை உங்கள் பர்சனுக்கோ சாய்ஸஸ் இருக்கும். ஓகே, மல்டிபிள் சாய்ஸஸ், இல்லை உங்களை தவிர்த்து வேறு ஒருத்தங்க இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு டெம்டேஷன் மீன்ஸ் ஒரு சலன புத்தி, மல்டிபிள் பர்சன் கூட பேசுகிறது, அஃபேரில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஓகே, அண்ட் நீங்களும் வந்து அவங்க கூட ஒரு லவ்வராகவோ இல்லை ஒரு பர்சனாகவோ இருந்திருப்பீங்க. அவங்கள விட்டு வரவும் முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிளாக்கேஜஸாக இருக்கிறது டெம்டேஷன் அண்ட் சைக்கிள் ரிப்பீட் பண்ணுறது. ஓகே, மெயினாக நான் ஒரு ரீசன் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஒரு மேரிடான கப்பல் கூடயோ இல்லை எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்லேயே இருக்கிறீங்கன்னா, சம்திங் அது உங்களுக்கு டாக்ஸிக்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றது நல்லது. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ப்ராப்பராக ஒரு கமிட்மெண்ட் மறைக்கும் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் சம்திங் உங்கள் 2 பேரில் யாரோ ஒருத்தங்க இது வந்து ஒரு லஸ்ட்டுக்காக இந்த ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இதில் இருக்குது. ஓகே, லஸ்ட் அண்ட் ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனுக்காக இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிளாக்கேஜஸாக இருக்கிறதே அந்த டெம்டேஷன் தான். அதுதான் வந்து அடுத்த கட்டத்துக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்து கொண்டுட்டு போக மாட்டேங்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இந்த சைக்கிள் ரிப்பீட் பண்ணுறது, டெம்டேஷன் ஆகுறது, ஸோ இந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் ஆகுறது, இந்த மாதிரியான சில விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வாங்க. நிஜமாகவே உங்கள் பர்சனுக்கோ இல்லை உங்களுக்கோ இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா சைக்கிள் ரிப்பீட் பண்ணாமல், ஓகே, அந்த டெம்டேஷன் ஆகாமல் டைரெக்டாக வந்து கமிட்மெண்ட் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இந்த 2மே இல்லாமல் உங்கள் பர்சன் உங்களை டேக் கேர் பண்ணுறாங்க, நீங்களும் உங்கள் பர்சனை டேக் கேர் பண்ணுறீங்க, கமிட்மெண்ட் கொடுக்க ரெடியாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா ஏதோ வந்து கொஞ்சம் டாக்ஸிக்காக இருந்த மாதிரி எனக்கு தெரியுது, டெம்டேஷன் அண்ட் சைக்கிள். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா
வெளியே வந்துடுங்க. இல்லை நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், என் பர்சன் வந்து மல்டிபிள் சாய்ஸஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் பர்சனை தேடி போகாதீங்க, சைக்கிள் ரிப்பீட் பண்ணாதீங்க. அவங்களா அவங்க லெசனை கற்றுக்கிட்டு வர்ற வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்கள் பர்சன் அந்த லெசனை கற்றுக்கிட்டு உங்களை நிஜமாகவே உங்களை டேக் கேர் பண்ணுறதுக்கு வர்றதா இருந்தால் மட்டும் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா சைக்கிள் ரிப்பீட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. அண்ட் டைமிங் கார்டு வந்திருக்கு. சம்திங் வந்து உங்கள் லைஃப்பில் கிளியர் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் லைஃப்பில் இருக்கிற சில விஷயங்கள், ஏதாவது சில விஷயங்கள் உங்களுக்கு மனக்காயங்கள் ஏற்படுத்திருக்கும். இல்லை உங்கள் லைஃப் சரியாக போயிருக்காது, போகாத விஷயங்கள் நிறைய இருக்கும், ஏதாவது இடைஞ்சல் இருந்துகிட்டே இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் கிளியர் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நியூவாக வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்போ இல்லை உங்கள் லைஃப்போ புதுசாக ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அண்டு புது லைஃப் அண்ட் புதிய நோக்கங்கள், ஒரு புத்துணர்ச்சியோடு வந்து உங்கள் லைஃப் ஆரம்பிக்கும். எப்போ இந்த சைக்கிளை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அமைதியாக கொஞ்சம் நேரம் இருங்க, எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்கள். உங்கள் பர்சன் வர்றதா இருந்தால் வரட்டும், இல்லை நீங்கள் கமிட்மெண்ட் கொடுக்குறதா இருந்தால் கமிட்மெண்ட் கொடுங்க. ஓகே. ஸோ அந்த டைமில் உங்களோட எல்லா கர்மாவும் வந்து முடிஞ்சு அந்த சைக்கிள் வந்து ஸ்டாப் ஆகி உங்களுக்கு ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் இந்த ரீடிங்கில் வந்திருக்கு. ஓகே. ஸோ பைல் 2 உங்களுக்கான ரீடிங் இது தான். உங்களுக்கு பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுடலாம். ஓகே. ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? இது வந்து பெய்ட் கன்சல்டேஷன் தான். நான் பே பண்ணி தான், நீங்கள் பே பண்ணி ரீடிங் பார்க்குற மாதிரி இருக்கும், ஃப்ரீ கிடையாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரீடிங் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே. என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பாய்.